கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதனுடைய 3 பெரும் பிரச்சனைகளை நாங்கள் கடந்த 3 வாரங்களாக சிந்தித்திருந்தோம். இந்த 3 பெரிய பிரச்சனை, ஒன்று பெரிய நட்டம், அது பெரும் நட்டம். இரண்டாவது பெரும் ஆறுதலற்ற நிலைமை. அடுத்தது பெரும் அபாயகரமான நிலைமை. அந்த 3 நிலைமையிலும் படுபயங்கரமாக கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களில் தான் அது செல்வாக்கு, அந்த செல்வாக்குகள் காணப்படுகிறது என்பது நாங்கள் வேதபூர்வமாக விளங்கியிருந்தோம். அதனால நாங்கள் முழு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். முழு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். அதை குறித்து அப்படி என்று சொன்னா, அந்த பரலோகத்தினுடைய வாசல் வரைக்கும், கதவு வரைக்கும் போய் உள்ளுக்கு போகலாம போற அந்த நபர்களை விட நாம இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்ன, நாம கதவு உள்ள போகிறோம். அதில் அவர்கள் போற தூரமும் போய் அதுக்கு மிஞ்சி, அதுக்கு அங்காலே நாம கடவுளுடைய பிளத்தோடு நாங்கள் வேலை செய்திருக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அதற்கு அப்போஸ்தலர் 2 பேருடைய அந்த ஊடாக பரிசுத்தர் எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பும் அந்த அதுக்கான பிரயாசப்படுறதுக்கு வேண்டிய ஊக்கப்படுத்தலை நாம் இதில் கவனிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:24 பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். So run that ye may obtain. பிடிச்சுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. என்னத்தை பெற்றுக்கொள்ள? பரலோராஜ்யத்தை தான். பரலோகத்தை பிடிக்க இல்லாம அது வரைக்கும் போயிட்டு கண்டு கடைசி நேரத்தில் ஃபெயிலாகி எல்லாம் நாம அவ்வளவு ஏமாற்றமும் அவ்வளவு துக்கமும் கவலையும் நித்திய அழிவையும் அடையாம பவுலப்போஸ்தலனோட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 9:24 பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ரன் ரன் ஓடுங்க. அப்ப இது ஒரு ஓட்டம், இது ஒரு ஓட்ட போட்டி. அப்ப பேசிக்கா இது ஒரு ஓட்ட போட்டி. அதில அந்த முடிவிடம் அடையும், அதை அடைகிறதுக்காக ஓடணும். நாம சும்மா ஓடுற மாதிரி ஓடி கடைசி கட்டத்தில் நாம தோத்து போக கூடாது. அதுதான் பவுலப்போஸ்தலனோட பரிசுத்தர் எங்களுக்கு அறிவுறுத்துறாரு. 24 பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சீரியஸான செவிய அறிவுறு, அது தீவிரமான எச்சரிப்பது நமக்கு. ஏன்னா நம்மளை போலவே தான் அந்த ஓடுற மற்ற நாம கதைக்கிற கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சேம், அவங்க ஆல்மோஸ்ட் இந்த வந்துட்ட அவ்வளவு தூரம் அப்படித்தான் ஓடு கொண்டு நாம முழு கிறிஸ்தவர்களாக இருக்க பிரயாசப்பட்டாதான் நாம முழுசா நாம உள்ளுக்கு பந்தயத்தை அடையல. இட்ஸ் அ ரேஸ். அதனால அப்போஸ்தலன் பேதுரு 2 பேதுரு 1:10 எங்களுக்கு 2 பேதுரு 1:10 சொல்லி இருக்கிற மாதிரி உங்கள் அழைப்பையும் உங்களுடைய தெரிஞ்சு கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு கவனமாயிருங்கோ. கவனம் செலுத்துங்க. அதான் இந்த அர்த்தம். கிவ் diligence. கவனம் செலுத்து. Give diligence to make your calling and election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிஞ்சு கொண்டதையும் உறுதிப்படுத்துறது கவனம் செலுத்து. யாருக்கு? சேச்சாக்களுக்கு தான். இது சேச்சுக்கு வெளியில இருக்கிற ஆக்களுக்கு இல்ல. அப்ப கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறவர்கள் இதை சீரியஸா நாம எடுத்து நாம அதிக பிரியாசப்பட்டுடுவோம். ஏடா முழு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்றாக்கள் நானும் கடவுளை என்று அதை சோதிச்சு கொண்டு நாம சரியாக இந்த எச்சரிப்புகளை கவனிக்க வேண்டும். அதுல
விருது சேனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனும் விருது சேனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனுமான ரெண்டு பேருமே புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் கொடுத்த சபைக்கு கொடுத்த அழைப்பு எச்சரிப்பு இதுதான். பெற்றுக் கொள்ளத்தக்கதா ஓடும், அடையத்தக்கதா ஓடுவோம். உங்களோட அழைப்பை தெரிஞ்சவர்களையும் ஷுவ பண்ணத்தக்கதாக கவனம் செலுத்திக் கொள்ளும். கிவ் டிலிஜென்ஸ், அது சரியான கவனமாயிருங்க அந்த விஷயத்திலே. அதனால இவ்வளவு எச்சரிப்புகளும் இவ்வளவு கவனம் செலுத்தவும் எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தன் மக்களுக்கு சொல்லி இருக்கிறபடியால நாம ஒரு 5 விடயங்களை நாம அதுல கவனிக்க போறோம். கன்சிடரேஷன்ஸ், 5 கன்சிடரேஷன், 5 விஷயங்களை நாம கவனிப்போம். எதுக்கு? நாங்கள் துடிப்போட இந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு. எந்த கடமை? முழு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் பந்தயத்தை பெறத உறுதிப்படுத்துறதுக்கும் நாம உயிர் துடிப்போட இருக்கிறதுக்காக நாம் 5 விஷயங்களை கவனிப்போம். ஒன்று, முதலாவது கன்சிடரேஷன், ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன், முதலாவது கவனம். முதலாவது நாம கவனிக்க வேண்டியது என்ன? கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம், கடவுளுடைய கட்டளை இப்ப நாம மேல சொன்ன இந்த 2 வசனம் எது? பெற்றுக்கொள்ளத்தக்கோடு எச்சரிப்பா இருந்து கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றப்பட என்ற 2 கட்டளையும் மட்டுமில்லாம முழு கட்டளைகளுமே முழு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு தான் எங்களை தூண்டி தள்ளி கொண்டு இருக்குது. அதனால என்ன கவனிக்க வேண்டிய விடயம்? 1 கொரிந்தியர் 9:24, 2 பேதுரு 1:10 ஆகிய கட்டளைகள் மட்டுமல்ல, கடவுளுடைய அந்த 2 கட்டளைகள் மட்டுமல்ல, அவருடைய எல்லா கட்டளைகளுமே நாங்கள் முழு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு தான் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கு. உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றின காலேப்பும் ஜோஷுவாவும். உத்தம இருதயம் என்ற அந்த சொல்லு நாங்கள் ஏற்கனவே பல தடவை இந்த பிரசங்க பீடத்தில் நாம் கழிச்சிருக்கிறோம். உத்தம அந்த இடத்துல விழுந்திருக்கிறது பெர்ஃபெக்ட் ஹார்ட், பெர்ஃபெக்ட் ஹார்ட், அதாவது பூரணமான இதயம். கடவுளுடைய கட்டளைக்கு பூரணமாக அதை நிறைவேற்றுகிற இதயம் இருந்தது. அதுல இந்த மண்ணான இந்த மட்பாண்டங்களில இருந்த காலேப்புக்கும் ஜோஷுவாவுக்கும் கடவுளுடைய கட்டளைகள்ல பூரணமாக இருக்கிறதுக்கு முடிஞ்சது. தேவரே அதை சொன்னார், they had the perfect heart. எனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவங்களுக்கு பூரண இதயம் இருந்தது. இது சும்மா பம்மாத்து ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஆண்டவர் சொல்ற. அதனால நாங்கள் சொல்றோம், இந்த பூமியில அந்த நாம பாவம் நம்மள இருக்குது, நம்மளை சுத்தி பாவம் இருக்குது என்றதை சாட்டு போக்க வச்சுக்கொண்டு ஐயோ நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கஷ்டம், அதை நாம ஒரு முழு இருதயத்தோட கடவுளுக்கு வாழ்றது என்று யாராவது கதைச்சா அது பேய்த்தனமும் முட்டாள்தனமும். எங்களுக்கு இருக்கிற கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் அவற்ற வார்த்தையும் அதுக்கு எதிராகத்தான் சொல்லிக் கொண்டிருக்குது. உங்க முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பிணத்தோடு, முழு சிந்தியோடு என்ன நேசி. இதான் பிரதானமான கற்பனை. இது கொப்பனையா இருக்கிற, அது கொப்பனையா இருக்கிற அடுத்த கற்பனை உன்ன போல உன்னை அயரான நேசி. முழுசா கடவுளுடைய கற்பனையை நிறைவேற்றா இவ்வளவுதான். முழுசாத்தான் நாம நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வயது சென்றவர்களாக இருந்த எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியும் செய்து கொண்டிருந்தார் என்று லூக்காவுடாக பரிசுத்தமாக எழுதின. நாம வாசம் பண்ணும் பாவத்தில் பார்த்தாங்க, வயது போக போதான் பாவத்தினுடைய தாக்கமும் வீழ்ச்சியும் கூட என்று சொல்லி
முதிர்ந்த வயதுகள்ல தான் அது என்ன நாம நினைக்கிறோம் இளம் வயசுல நமக்கு வீழ்ச்சி கூட. ஆனா பைபிள் காட்டுது முதிர்ந்த விசுவாசத்துல முதிர்ச்சி அடையக்களன் சோதனையும் வீழ்ச்சிகளும் பெருசா இருக்க வேண்டாம். அதுக்கு உதாரணங்கள் நோவா, தாவீது எல்லாம் நாங்கள் காட்டும். அவருடைய வயது முதிர்ந்த காலங்கள்ல வீழ்ந்தவர்கள் அப்படி கனவேற நாம காட்டியிருந்தோம். முதிர்ந்த வயசு அதனால உலகத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது நாம கதைக்கிறது. வேதம் வேதம் சொல்லுது அது இளஞ்சத்தம் இளசுகள் அப்படித்தான். நான் பைபிள் சொல்லுது முதிர்ந்த ஆட்கள்லாம் வீழ்ச்சி பட்டேல் என்று தூக்கி அடிக்கிற வீழ்ச்சியெல்லாம் வேதம் காட்டிக் கொண்டிருக்கு. அதனால ஆனா எலிசபெத் சகரியாவில் அங்கேயும் சகரியா முதிர்ந்தவர் அங்கேயும் அவிசுவாசம் காட்டப்படுது திருப்பம். ஆனாலும் வேதம் சொல்லுது அவர்கள் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால கத்தரிட்ட எல்லா கற்பனை செய்யலாம் ஒன்று சென்றுதான் செய்யலாதென்ற அந்த அந்த சாக்கு போக்கு அல்லது அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில அந்த மனச இதயத்தை பிரிக்கிற விளையாட்டு பேய்த்தனம். அது அது சரியான வந்த அது வேசி மார்க்கம். சாலமோனுக்கு முன்னால நின்ற அந்த வேசிதான் அந்த பிள்ளைய பிரிச்சு கூடும் என்று சொன்னார். அதனால இதயத்தை பிரிக்கிற அந்த பாதிவாதியா அல்லது முக்கால் காலா அல்லது 90% 10% கிறிஸ்துவுக்கும் எங்களுடைய சுய அந்த இச்சைகளுக்கும் பங்கு போடுற வேசித்தனம் ஆன ஆட்கள் மெய்கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. மெய்கிறிஸ்தவர்கள் ஒரு காலம் கர்த்தருடைய கற்பனைகளுக்குள்ள பிரித்து சில கற்பனை செய்யலான்னு கதைக்கவே இல்லாது. அது வேசிகளினுடைய வேலை. கிறிஸ்துவுக்கு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழி 23:26. இந்த வசனம் எல்லாம் முந்தி நாங்கள் எழுதி எங்களோட ஜப அந்த ரூம்ல அந்த இதுல எல்லாம் ஒட்டி இருந்தது எங்களுக்கு நல்ல ஞாபகம். ஏண்டா ஆண்டவருக்கு தான் இதயம். அந்த ஹார்ட் யாருக்கு? ஹார்ட் ஆண்டவருக்கு. ஹார்ட் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அதான் கேட்கிறார். நீதிமொழி 23:26. Give my son, give your heart. ஆண்டவருக்கு ஒன்றில் முழுசா கொடுக்கணும் ஹார்ட், இல்லாட்டி அவர் அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. பங்கு ஓட்டோம்டா நமக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கூட அல்லது நம்மட குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கூட இல்ல நம்மட வேலைக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கூட என்று அந்த எங்களுடைய முழு இருதயத்தை நாம பங்கு போட வலிக்கிட்டோம்டா ஆண்டவர் சொன்னார் அது எனக்கேற்ற இதயமே இல்லை. அதல்ல பைபிள்ல ஆண்டவர் உங்களுடைய இருதயம் அது பிரித்து கிடக்குது உள்ளுக்கு என்று சொன்னார் இஸ்ரவேலரை பார்த்து. இஸ்ரவேலே உங்களுடைய இருதயம் டிவைடட் பிரிஞ்சு கிடக்குது. என்ன எனக்கு பகுதி வைக்கிறீர்கள் உங்களுக்கும் பகுதி எடுக்கிறீர்கள். நோ, ஒன்றில் எனக்கு இல்லாட்டி ஒன்றுமே எனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஒன்றில் முழுசு இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை. நீ கால்வாசி கொடுக்குறியோ 90% கொடுக்குறியோ அது அது எனக்கு இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. முழுசா எனக்கு முழுசா எனக்கு. Thou shall love the Lord thy God with all thy heart, with all your heart. உங்க முழு இதயத்தோட முழுசா ஆண்டவருக்கு தான் முழு இதயமும். அதான் நாங்கள் சொல்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் திருப்பி ஒருவேளை இந்த சீசன் எனக்கு சீசனா இருக்க விரும்ப if anyone want to be disciple to me எனக்கு சீசனா இருக்க விரும்புறியோ உண்ட மனசிய உண்ட புருஷனா உண்ட பிள்ளைகளை உண்ட தாய்தாப்பன உண்ட உசிர கூட என்ன விட நீ நேசிக்கிறாது. ரெண்டா நேசமும் எங்க இருக்குது? முழுக்க முழுக்க கிறிஸ்துவில தான் நேசம். கிறிஸ்து என்ன சொல்லுவாரோ அதைத்தான் மனுஷனுக்கு செய்வேன். கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதைத்தான் மனுஷிக்கு செய்வேன். கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதைத்தான் பெற்றாருக்கு செய்வேன். கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதுதான் பிள்ளைகளுக்கு செய்வேன். கிறிஸ்து தான் என்ற உசிர், அவர் தான் என்ற ஆதாயம். அதனால வேதத்தில
ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எங்களுக்கு சொல்லப்படுது. நாம முழு கிறிஸ்தவர்களா இருக்கணும்டா சிம்பிள், முழு இதயமும் கிறிஸ்தவ கொடுத்தா சரி. ஆனா முழு கிறிஸ்தவர்கள் அந்த இதயம் பங்கு போடுறதான் அந்த கொஞ்சம் எங்களுக்கு எடுக்கிறோம். கொஞ்சம் கிறிஸ்தவ நாம கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களாக தொடங்குறோம். கொஞ்சம் நமக்கு, கொஞ்சம் நம்மட வேலைகளோட, கொஞ்சம் நம்மட குடும்பத்தை, எல்லாம் எல்லாம் பைபிள் பைபிள் என்ன சரி முடிஞ்சது. பெறமாட்டோம் அழைப்பும் எங்களுடைய தெரிஞ்சு கொள்வதிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப சிம்பிளா அப்ப என்ன சொல்லும், நாம முழு கிறிஸ்தவர்களா இருக்கிற வேணும் என்ற பிரியாசப்படணும் என்ற முழு கட்டளையில் நிறைவேற்ற பிரியாசப்படும். முழு கட்டளை நிறைவேற்ற பிரியாசப்படுறவங்க முழு கிறிஸ்தவனா இருக்க முடியும். அதுக்குதான் உதாரணங்கள் நாம் காட்டி இருக்கிறோம். அதாவது இந்த பூமியில முழு கட்டளையை நிறைவேற்றலாம் என்று சொல்லல என்ன பெறப்படுத்துற கிறிஸ்துவால முழு கட்டளை நிறைவேற்ற முடியும் என்றதை மறக்க கூடாது. நாம அதனால நீங்க சொல்றது நாம செய்ய நினைக்கிறத ஏதாவது இப்ப நாங்கள் நிறைவேற்றப்பட நாங்க செய்ய நினைக்கிறீர்கள். எங்களை பெறப்படுத்துற கிறிஸ்துவால நாங்கள் இவ்வளவு நின்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவால அந்த இவ்வளவு அந்த அந்த முழு சபையுக்களையுமே அந்த 2 பேற்ற இது என்ன முழுசாக கடவுளை நேசிச்சது மாதிரி இவ்வளவு முழு முழு உலகத்திலேயும் அந்த நோவா மட்டும் கடவுளை நேசிச்சார். அதனால நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்கள்ல தயவு. அந்த தயவனுடைய பரிசுதான் அவற்றை மனுஷன் 3 ஆம்பளை பிள்ளைகளும் அவனோட மனுஷி மேல ஒற்று மனுஷன் முழு உலக சனத்தொகையும் இல்லாமலாகி உலக சனத்தொகை 8 பேரா குறைச்சார் கடவுள். The whole world population become 8. அதுல ஒரே ஒரு ஆளுக்காகத்தான் அந்த ஒற்று மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக முழு உலகத்திலையும் வாழ்ந்த ஒற்றே ஒரு ஆள் தான். அதனால அவனுக்காக அவன் சந்ததியை காத்து அவற்ற சபையும் அவற்ற படைப்பினுடைய அடுத்த மேன்மேலும் அவற்ற அனாதி திட்டங்கள் நிறைவேற்றப்படுறதுக்கு அவர் அதை காத்து முடிச்சார். வெளிக்கட்டு எகிப்திலிருந்து வெளிக்கட்டு வந்த அந்த 6,3550 புருஷர்ல 2 பேற்ற இதயம் தான் முழுசா கடவுளுக்கு இருந்தது. இந்த எப்பிரேமின் குமாரனாகிய காலேப்பும் இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா தவிர வேற எவனும் போக மாட்டாங்க. அவர்கள் சோபனாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறத ஓடி வந்த அவ்வளவு பிரயாசத்தையும் அவங்க சோபனாங்கள் பந்தயத்தை பெறறதுக்காக ஓடினாங்க. அவங்களால முடிஞ்சு அவங்க நம்மளை போல பாடுள்ள மனுஷர் தான். அதனால இந்த விளக்கதை கிடைச்சிடக்கூடாது. இந்த விதத்துல முழுசா கட்டளை நிறைவேற்றலாண்டு எங்களால ஒரு கட்டளை கூட நிறைவேற்றலாம். ஆனா எங்களை பிறப்படுத்த கிறிஸ்துவால முழு கட்டளை நிறைவேற்ற முடியுமாமே? எப்ப நாம எங்களுக்கு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள்ல நாம அசம்பந்தமா கவலையினமா போயிட்டு நாம ஏற்கனவே படிச்ச மாதிரி நாம பிழைக்கதான் பிரச்சனை தொடங்க. கிறிஸ்துவ நாம கொஞ்சம் கை நழுவ விட்டுறோம். அவர் அப்பதான் நம்ம ஐயோ என் கரம் உன் கையை பிடிச்சு கொண்டால் நான் தவறிடுவேன், ஆனால் உன் கரம் என் கையை பிடிச்சு கொண்டா தவற மாட்டேன். நாம அப்பையும் அந்த பாட்டுகளை நாம யோசிக்க கடவுளை நீர் பிடிச்சு கொள்ளும். ஐயோ நான் பிடிச்சா விட்டுடுவேன் ஒரு யோசனையில நீர் பிடிச்சு கொள்ளும். உம்முடைய கை நடத்தட்டும் என்ன. அதனால நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், அழைப்பை தெரிஞ்சலை முறைப்படுத்த ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற கட்டளைகள் மட்டுமில்ல, முழு கட்டளைகளுமே நம்மள முழு கிறிஸ்தவனாக்குறதுதான் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கு. அதுல ஒரு காலம் நமக்கும் கடவுளுக்கும் இடையில எங்களுடைய இதயத்தை, அதாவது எங்களுடைய உள்ளான மனுஷனையும் வெளியான மனுஷனையும் பங்கு போட்டுவிட வேண்டாம், பங்கு போட வேண்டாம். அவர் கேட்ட மாதிரி மை சன் கிவ் மீ யுவர் ஹார்ட், அவ்வளவுதான். கிவ் யுவர் ஹாஃப் ஹார்ட் கேட்கல, give me a small place in your heart கேட்கல. இந்த சின்ன இதயத்தில் எனக்கு ஒரு சின்ன கொஞ்சம் இடம் தான் கடவுள் கேட்கல, இந்த சின்ன இதயத்தை முழுசாக்கா எனக்கு, அவ்வளவுதான். உனக்கண்ட ஒன்றும் இந்த இதயத்தில் இருக்கிறாது, நான் தான்.
அதனால அவற்ற கட்டளைகளை நாம கொள்கை பெற்றாக கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதான். அவற்ற பிரமாணங்கள் என்கிற விசுவாசம். விசுவாசம் என்று சொல்றது கொள்கை பெற்று பிரின்சிபல்ஸ். விசுவாசம் என்று சொல்றது ஏதோ ஒன்று புரியாத சும்மா நம்பிக்கொண்டிருக்கிறது. என்னத்தை நம்புறோம் தெரியும். அது அவற்ற கட்டளைகள். அந்த கட்டளைகளை நாங்கள் கொள்கை பெற்றாக கொண்டிருக்கிறோம். அதுக்கு கீழ்ப்படிகிறோம். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நோ அதர் வே. வேற வழியில் முழு கிறிஸ்தவராகிறதுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. என்னது ட்ரஸ்ட்? அவர் சொன்ன கட்டளைகள், அவர் சொன்னவர் யாரு, இதை சொல்லிக்கோ, அதுல கட்டாயம் அதை நிறைவேற்றாதான் அவர் உள்ளுக்கு எடுப்பார். இல்லாட்டி உங்களை ஆரம்பிக்கு தெரியாமோ என்று கதவுல போய் தட்டுனா கூட திறக்க மாட்டார். அதுக்கப்புறம் அதனால இந்த பிதாவினுடைய சித்தப்படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பானே அல்லாமல் இவ்வளவு தூரம் ஓடி வந்தோமே என்னன்னு கேட்டபடியால இந்த நான் பாவம் நினைச்சு உள்ளுக்கு கூப்பிடுற ஆள் இல்லை. கிறிஸ்து கிளியர். அவர் தான் சொல்றது தெளிவாத்தான் இருந்தார். அதனால என்ன நோக்கி கத்தாவே 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 இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இவ்வளவு செய்தோம் அப்ப மிச்சமே செய்யல. நான் கேட்டால் எல்லாத்தையும் செய்ய. அதென்ன இவ்வளவு செய்தோம்னா அப்ப மிச்சம் அப்ப நீ செய்யாத சொல்லல. எனக்கு அதெல்லாம் மறைக்கிறதா அந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்துவனுடைய வேலை. நாம கிறிஸ்துவுக்கு முன்பாக அவற்ற முழு கட்டளைகளையும் படி நாங்கள் எங்களோட இதயத்தானே நாங்கள் சொன்னாங்களே. அது போன முறை அகநிலை உணர்வுகளை பற்றி படிக்கல, அகநிலை வாதம் படிக்கலையும் வாசிப்பேன். பைபிள்ல எங்களோட முழு மனுஷனுமே ஆண்டவர் இதயம் என்றதாக. அது எங்களுடைய அறிவு, எங்களுடைய உணர்வு, எங்களோட முடிவு எல்லாத்தையும் அவர் இதயம் என்றதுக்காக கதைக்கிறார். சோ நம்ம அறிவுகள், நம்மட உணர்ச்சிகள், நம்மட முடிவுகள் எல்லாம் கிறிஸ்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்தவன் அதை கையாளணும். அதுல கிறிஸ்துவ சொன்னவர் யோசிக்காம, கிறிஸ்துவ நம்பி நாம அறிவை எடுக்காம, நம்மளை நம்பி சுத்தவரை இருக்கிறத நம்பி, ஐயோ அங்க ஆணாக்கியரை பார்த்தோம், அங்க நாங்க பெரிய நெடிய மனுஷரை பார்த்தோம், ஐயோ பெரிய மதில் உள்ள நகரங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சுத்தவரை இருக்கிறத பார்த்து அந்த அறிவை குழப்பினியோ உள்ளுக்கு போக மாட்டேன் கர்த்தர். அதனால எங்களுக்கு சுத்தவர் என்ன செய்யறான் இவன் செய்யறான் என்றது இல்ல. அவர் சொன்னபடி நான் செய்தா சரி, என்னோட இருக்கிற பரிசுத்தவான்களும் மக்களும் செய்தா சரி. அவரை தேவை நாமல் பார்க்கிறோம். மற்றவன் என்ன செய்யறான் இவன் செய்வானா, அவன் ஐயோ அவன் போறானவே நான் போவேன் இதான் அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி போகாட்டி ஒருத்தரும் போக மாட்டீங்க. அவ்வளவுதான் எங்களோட முடிவு, வேதத்திட முடிவு. அதனால முழு கிறிஸ்தவனா இருக்கணுமா, முழு கட்டளைகளையும் கை கொள்ளப்படும். ஏன்னா அவர் கடைசியா சொல்றார். என்ன கடைசியா நமக்கு காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. அவர்தான் சர்வ லோகத்தின் நியாயாதிபதி. அவர்தான் மனுஷனுடைய அவர் ஆத்மாவிலையும் உடலிலே மீது நியாயம் தீர்க்கக்கூடியவர், நித்தியமாக நீதியுள்ள கடவுள். அவர் சொல்லுறார் காரியத்தின் கடை தொகை. கடவுளுக்கு பயப்படு, அவற்றை கற்பனைகள் படி செய். சரி, நிச்சயமா நாம அடைவோம், நிச்சயமா உள்ளுக்கு போவோம். Oh, let us fear God and keep His commandments. The whole duty of man. மனுஷன் முழு கடமையும் என்ன? கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளையில கைக்கொள். That is the whole duty. இதுக்கெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட் டியூட்டியோ, டீச்சிங் டியூட்டியோ, லோயர் டியூட்டியோ, நர்ஸ் டியூட்டியோ, மதர் டியூட்டியோ, ஃபாதர் டியூட்டியோ, எந்த டியூட்டியும் இதுக்கள் அடங்குது. அதனால ஹோல் டியூட்டி கடவுளுக்கு பயந்து அவற்றை கற்பனை கைக்கொள். That is the whole duty. ஹோல் டியூட்டி செய்யாட்டி ஹோல் கிறிஸ்டியனா இருக்கேன், முழு கிறிஸ்தவனா இருக்கேன். நான் WHO இல்ல அந்த ஹோல் சொல்றேன். அதான் பிரசங்கி 12 கடைசி. அதுல அந்த வசனங்களை ஞாபகம். இது முதலாவது கன்சிடரேஷன். ஏண்டா கொஞ்சம் குறைந்த கிறிஸ்தவன் வாழ்க்கை பெரும் நட்டம், பெரும் சேதம், பெரும் ஆறுதல், பெரும் கவலைகளா இருக்குமெண்டா நாம பெரும் நட்டம், பெரும் ஆதாயம், பெரும் ஆறுதல், பெரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? முதலாவது அந்த கன்சிடரேஷன், முழு கிறிஸ்தவனா இருக்கணும், முழு கட்டளைகளையும் கைக்கொள். இதயத்தை பாகம் பண்ணாத, கடவுளுக்கும் மத்தியாக்களுக்கும் என்று அல்ல உனக்கென்று.
நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். அவ்வளவுதான் நம்முடைய கதையை. கர்த்தாவே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அது எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ முடியாதோ, அது சாதாரணமாக கருவிகளால வருமோ வராதோ, இது இயற்கைக்கு மிஞ்சித்தான் இதுல வேலை நடக்க போதோ எப்படியோ, ஆனா விளங்க உம்மால முடியும், நான் அடிமை. இதான் மரியாதை சொன்னது. புருஷனை அறிய மாட்டேன், ஆனா புள்ள வயிற்றுல இருக்கு. இது என்ன, இது உண்மனமாகும், இது எங்கனமாகும், ஐயோ நான் புள்ள பரிசுத்தா கரவணனை செய்வார். யூ ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. சொன்னதை மட்டும் கேட்டு சத்தம் போடாம செய். மிச்சம் அவர் அந்த 120 பேருக்களையும் மரியாதையும் வச்சிருந்து பரலோகத்திலையும் அவளை கொண்டு போய் சேர்த்தார். அவளும் பாவியாகிய மனுஷிதான். ஆனா இது எங்கனமாகும் என்று நமக்கும் யோசனை. எப்படி எங்கனமாகும் ஐயா, முழு கட்டளை எங்க கொள்ள நம்மளால முடியாதுதான். நாம நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறோம், அவ்வளவுதான். இது முதலாவது. இரண்டாவது கன்சிடரேஷன், இரண்டாவது நாம கவனிக்க வேண்டியது, ஆண்டவராகிய கிறிஸ்து பூரணமான முழுசான மீட்பர். பூரணமான முழுசான மீட்பர். Perfect and complete. Perfect and complete Savior, our Lord Christ. ஆண்டவராகிய மெசியா பூரணமான முழுசான மத்தியஸ்தராகிய ரட்சகர் அல்லது ரட்சகர். மெசியாண்டாலே மத்தியஸ்தர் தான். சரி, இயேசு கிறிஸ்து தந்த கொஞ்ச ரத்தத்தை சிந்தினாரா, பாதி ரத்தம் சிந்தினவரோ? அவர் முழு ரத்தத்தையும் சிந்தி சம்பாதிச்ச அவருடைய முழு ரத்தம் தான் சிந்தினவர். அவர் கடவுளுடைய நீதிய பகுதி அளவா திருப்தி செய்தாரா, இல்ல அவர் முழு சத்தம் திருப்தி செய்தவர்? அவர் நம்முடைய பாவங்களை பகுதி அளவாக போக்கினாரா, இல்ல முழுசா போக்கினாரா? முழுசா தான் போக்கி இருக்கிறார். அவர் பாவிகளாகிய அவருடைய தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்கள் அடைய வேண்டிய ஆக்கினிய பகுதியாக ஏற்றுக்கொண்டாரா, இல்லாட்டி அந்த கடவுளுடைய கோபத்தினுடைய மரணாக்கினிய முழுசா அவர் அனுபவிச்சாரா? முழுசா அனுபவிச்சார். எந்தவனே ஏன் கைவிட்டு கதற ஒரு அளவுக்கு அந்த 3 மணித்தியாலும் கார் இருள்ள அந்த ஆபரேஷன் நடந்துச்சு. எப்படி தெரியுமோ? நரக ஆக்கினை என்ன கத்தி எல்லாம் பெருஞ்சத்தமா சீவனை விட வேண்டியா இருந்தது. அதனால கிறிஸ்து நம்முடைய மீட்பர் எங்களை ரட்சிக்கிறதுக்காக கடவுளுடைய நீதியோ தண்டனத்தையோ மரணாக்கினையோ அல்லது பாவத்தினுடைய தண்டனையோ அவர் பாகம் போட்டு அனுபவிக்கல. அவர் முழுசாத்தல் அனுபவிச்சவர். அதனால அவரால பரலோகத்தில் இப்பயும் இருந்து முழுசாத்தல் அவர் மண்டாடி கொண்டிருக்கிறார் நம்மளை பரலோகம் கொண்டு போறதுக்கு. அதனாலதான் அப்போஸ்தலன் சொன்னார், அவர் கட்ட கடைசி வரைக்கும் எங்களை கைவிட மாட்டார். அவர் கட்ட கடைசியில எங்களை ரட்சிச்சு கொண்டு போவார். He is able to save the utmost. கடைசி அந்த ஓட்டத்தினுடைய கடைசி வரைக்கும் அவர் எங்களை ரட்சிப்பார். அப்படிதான் வேதம் சொல்றது. எபிரேயர் 7:25. அவர் முடிவு பரியந்தம் நம்மளை ரட்சிக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலே நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம் மரணம் வரைக்கும் நம்மளை நடத்துவேன். ஆமே தானே. அதான் சொல்றோம். நாம கவனிக்க வேண்டிய விஷயம், எங்களுக்காக முழுசா எல்லாத்தையும் செய்து தண்ணியை முழுசா கொடுத்து முழுசா கடவுளை நீதியா திருப்தி செய்த முழுசா செத்தஞ்சிருந்த முழுசா பாவத்தை மன்னிச்ச ஒரு ரட்சகர் எங்களுடைய ரட்சகர். அவர் இந்த பூமியில இருக்கேக்களையும் அவர் தொட்ட எவரையும் அவர் யார தொடுறாரோ, நாம பாத்திமையோ வாசிச்சோம், மாற்கு மத்திய சுவிசேஷத்துல எத்தனை நோயாளர்ல பார்த்தோம். அவர் யாருல கை வைக்கிறாரோ அங்க கொஞ்சம் தான் சுவமா வந்து சொல்லி ஒரு நேரம் இல்ல, எல்லாரும் முழுசா தான் சுவம் அடைஞ்சாங்க. 38 வருஷமா படுத்து இருந்தவனும்
அல்லது 18 வருஷமா இருந்தியாலோ அல்லது 12 வருஷமா இருந்த அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியோ எல்லாரும் யாரு கிறிஸ்துவ தொட்டுச்சுனமோ அத அந்த மீட்படைகிறதுக்காக அவர்கள் உடனடியா முழுசா கம்ப்ளீட்டா தான் சுகமடைஞ்சிச்சு. பெர்ஃபெக்ட்லி ஹோல், முழு ஆரோக்கியம். மத்தேயு 14:35-36 அவர் தொட்ட அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரி முழுசா பெர்ஃபெக்ட்லி ஹோல் பரிபூரணமா சுகமடைஞ்ச. ஆறாறு வியாதிஸ்தர்ல கொண்டு வந்துச்சுனமோ அவர்கள் எல்லாரும் பரிபூர்ணமா. அப்படிப்பட்ட பிசிஷியன் நமக்கு இருக்கிற, அப்படிப்பட்ட பிசிஷியன் டாக்டர், பிசிஷியன் டாக்டர். இங்கிலீஷ் ஒத்தது சொல்ல எழுதி இருக்கணும், பாத்திர அடிய பாருங்க. பிசிஷியன் டாக்டர். நாம சினோனிம் சொல்றோம்னா எழுதுறோம். இன்னும் சொல்றோம் பள்ளிக்கூடம் முடிக்காதையாக்கள் பள்ளிக்கூடத்துக்காக இங்க படிப்பிக்கிறோம் இல்ல. அவர் தொட்டையாக்களோ அல்லது அவரை தொட்டையாக்களோ ஒருவரும் எல்லாரும் சடனா இன்ஃபாலிபிளா பெர்ஃபெக்டா சுகமடைஞ்சாக்கள். நம்முடைய ஆக்கள் அதை விடும். அதுல தொட்டாக்கள் தொட்டுட்டன் இப்பதான் கொஞ்சம் சுவமாரி இருக்குது, போக சரி வந்துடும் போவே உடனடியா உதிர ஊரல் நின்றார். அவள் தனக்குள்ள உணர்ந்தாள். உணர்றதுன்னா இது அகவயம் இல்ல, அவளுக்கு பிளட் அந்த பீரியட் வந்து அது நின்ற செகண்ட் தெரிஞ்சது உணர். அவர்கிட்ட வந்த குஷ்டரோகியில 10 பேர்ல அந்த ஒரு நண்பன் திருப்பி வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பூர்ணமா சுவமாயிட்டோம். சூன அவர் தொட்ட கையோட சுவம். அந்த 2 கண்ணும் இல்லாதவங்க என்னத்தை பார்க்கிறா, இது ஓகே இதாவே தொட்டார் சரி. அவர்கிட்ட வந்த ஒருவரும் அஜகுர வேக்காடா போகல சுவமடைஞ்சு. அவர் அஜகுர வேக்காட்டு வேலை செய்யறதும் இல்ல. கிறிஸ்து அரகுர வேகிறது நாம சொன்னாம இப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம், அதான் அந்த அஜவேக்காட்டு வேலை. கிறிஸ்து முழு வேலையும் தான் செய்து முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மீட்பர் தான் எங்கட மீட்பர். நாம முழு கிறிஸ்தவெல்லாம் ஏன் வாழாது? அவர் மீட்ப முழுசா செய்திருக்கிறார். அதனு கடவுளுடைய முழு கட்டளையும் கை கொள்றதுக்கு எங்களால முடியாது என்று சொல்லியது. அதனு அதுக்குதான் முதலாவது எங்களை பெறப்படுத்துற இந்த முழுசா இருக்கிற கிறிஸ்துவான இந்த கட்டளை முழுசா செய்ய எங்களுக்கு பலன் இருக்குது. விளங்குவோம். அவருடைய ரத்தம், அவற்றை அந்த பரிந்து பேசுதல், அவருடைய ஆசாரியத்துவம், அவற்றை தீர்க்கதரிசனப்படி, அவற்றை அரசபடி, அவர் he paid it all. அவர் எங்களுக்காக எங்களை இனிமேல் செய்ய போற தட்டுத்தாவல் செய்ய போற அந்த பாவம் எல்லாத்துக்கும் அவர் பே பண்ணி இருக்கிறார். அப்பவே நாம முழுசாவத கட்டளை கீழ்படியலாம். இப்படிப்பட்ட அவரை கொண்டிருக்கிற நகங்கள் ஐயோ முழு கட்டளையும் கை கொள்றது கஷ்டம் தானடா. ஷேம், எவ்வளவு வெக்கம். அவருக்கும் வெக்கம் நமக்கும் வெக்கம். என்னடா சொல்றீர்கள்? ஐயோ எங்களால ஏறாதான். ஆனா எங்களோட ரட்சகர் அவர் பெர்ஃபெக்ட் ஆனவர். அவர் அட்டவேக்காட்டு வேலை செய்கிறவர். அவர் முற்று முடிய ரட்சிக்கிறவர். He says uttermost. uttermost சொன்னா கடைசி கட்டம் வரைக்கும் அவர் கொண்டு போய் ரட்சிக்கிறார். கடைசி கட்டமும் அவர் எங்களோட வந்து அவர் கொண்டு. அதனால அப்படிப்பட்ட வேதம் என்னத்துக்கு எழுதப்பட்டிருக்கு? நம்மளை சயின்டிஸ்ட் ஆக்குறதுக்கோ நம்மளை சயின்ஸ் ஆக்குறதுக்கு இல்ல, நம்மளை விஞ்ஞானிகள் ஆக்குறதுக்கு வேதம் தரப்படையில. நம்மளை பரிசுத்தவான்கள் ஆக்குறது தான் வேதம் தரப்பட்டது. பரிசுத்தவான்கள் ஆக்குறதுக்கு தரப்பட்ட வேதத்தையும் பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி தந்த திட்டத்தையும் கொடுத்த அவரால நாங்களே முழு பரிசுத்தவான்களாக இருக்க மாற முடியாது, கட்டாய முடியும். அவர் எங்களை முழுசா ரட்சிச்சிருக்கிறார் என்றால் நாமளே முழுசா கிறிஸ்தவர்களா இருக்கிறார். He has redeemed us altogether fully, and then why we can't be altogether Christian? அப்ப இதே தெரிஞ்ச பங்கு போடுறோம். நம்ம முழுசா இருக்கலாம போகுதுண்டா, நம்முடைய முழு இதயமும் கூட வடையில அப்ப எங்கேயோ. அதான் பிரச்சனை. அதனால
கவனிப்போம். மூன்றாவது கன்சிடரேஷன், மூன்றாவது கவனம், மூன்றாவது நாம கவனிக்க வேண்டியது மெய்யான தேவ பக்தி. மெய்யான தேவ பக்தி முழு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு, முழு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு போதிய அளவு நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. போதிய அளவு நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே எண்ணத்துல போதிய அளவு நன்மை ஆதாயமா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம். ஏண்டா கொஞ்சம் முறை கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையாகிறது ஆதாயமும் பிரச்சனை, ஆறுதலும் பிரச்சனை இருக்கிறது நாம. ஆனா முழு கிறிஸ்தவனாக இருந்தா எங்களுக்கு ஆதாயமும் சொல்ல முடியாத ஆதாயம், இல்ல அந்த அளவுக்கு ஆதாயம், அதாவது நாம நினைச்சு பார்க்க முடியாத ஆதாயம், நினைச்சு பார்க்க முடியாத ஆறுதல். அதுல எப்படி மெய்யான தேவபக்தி நினைச்சு பார்க்க முடியாத ஆதாயம், அத வேதமங்களுக்கு சொல்லுது. அதுல முதலாவது விஷயம் நாம அந்த அதுக்குள்ள கவனிப்போம். இல்ல தேவபக்தி, மெய்யான தேவபக்தி எப்படி ஆதாயம் என்றது, ஆதாயம் என்றதை நாம கவனிப்போம். இந்த உலகத்துல ஆதாயத்துக்காக தான் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆதாயம் சொல்றது கெயின், கெயின் என்ன எங்களுக்கு கிடைக்கும் என்றதுதான் வேலை செய்கிறோம். நாங்களே படிக்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது. நாங்களே ஆபீஸுக்கு போய் இருந்து மேரடிக்கிறோம், எங்களுக்கு அதனால என்ன கிடைக்க போகுது. நாங்களே போய் எல்லாம் கல்வி உடைச்சு நர்ஸ் வேலையை செய்கிறோம், ஏனென்றா எங்களுக்கு அதனால ஏதோ கிடைக்க போகுது. ஏன் புள்ள வளத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்ற எங்களுக்கு அதனால ஒரு ஆதாயம் இருக்கிறபடியா. இந்த உலகத்துல எல்லாம் அந்த கெயின், கெயின் GAIN, கெயின் என்ற சம்பாத்தியம், ஆதாயம் தான் அடிப்படையில எல்லாத்துக்குமான கேரன். கடைசியில நாங்கள் பரலோகமே நாமல் இதை கதைச்சு கொண்டிருக்கோம், அது எங்களுக்கு ஆதாயம் என்ற வழியால தானே. அதான் இந்த பந்தய போல் அப்போஸ்தலன் சொல்ற. இந்த ஆதாயத்துக்காக இவ்வளவு பாடு நாமல் இந்த உலகத்திலே, இவ்வளவு ட்ரைனிங், இவ்வளவு கண்முழிப்பு, இவ்வளவு அடி, இவ்வளவு பேச்சு, இவ்வளவு குட்டு, இவ்வளவு நுள்ளு, இவ்வளவு ஒழுங்குபடுத்தல், பிள்ளைகளை படிப்பிக்க ஆபீஸ்ல டைமிங், பேச்சு, கட், இது அது எல்லாம் அந்த ஆதாயம், அந்த ஆதாயம் அதுக்கான இவ்வளவு தூர பிரியாணம், இவ்வளவு ஓட்டம், அது மோட்டார் சைக்கிளோ காரோ தெரிய எல்லாம். சில பேருக்கு ரோட்டுல வேலை, சில பேருக்கு ஆபீஸுக்குள்ள வேலை, இல்ல சில பேருக்கு கல்லு மண்ணோட வேலை, என்னத்துக்கு கடைசியில சில பேருக்கு ஆக்களோட வேலை, டாக்டர் மேரோ அல்ல மெட்டி ஆகும். என்னத்துக்கு கெயின், கெயின் அல்ல ஆதாயம், ஆதாயம். கடல் கடந்து பிரயாணம் பண்ணி ஆதாயம், நெருப்போட நெருப்புக்கள ஆதாயம், கிண்டி ஆதாயம், கற்குவாரி, அதுகள் எல்லாம் என்னத்துக்கு உறவு என்ன, அதுல ஒரு ஆதாயம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எங்களோட அழைப்புகளிலும் ஒரு ஆதாயத்துக்காக நாம எல்லாம் செய்யணும். ஆதாயம் இல்லாட்டி புறனுக்கு நாம செய்யணும், அது முட்டாள்தனம். இயேசு கிறிஸ்துவே அத அப்போஸ்தலனோட தெளிவா சொன்னார். 2 தீமோத்தேயு 4:1 Godliness is profitable unto all things. தேவபக்தி எல்லாத்துக்கும் ஆதாயமா. சும்மா சமயம், மெய்ச்சமயம், கிறிஸ்தவம் பெரும் ஆதாயம், பெரும் ஆதாய அழைப்பு. 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு
எங்கேப்பா நான் கோட்டேஷன் அப்பட விட்டுட்டேன். அதை எடுத்தா நீங்கள் சொல்லுங்க. தேவபக்தி நாலு 8 1 தீமோத்தேயு 4:8. எஸ், தேங்க்யூ. தேவபக்தி எல்லாவற்றிலும் பிரயோசனம் உள்ளது. விளங்குதோ? எல்லாவற்றிலும் பிரயோசனம் உள்ளது. அதன் எல்லாவற்றிலும் எந்த எல்லாவற்றிலும் இந்த ஜீவனுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் பிரயோசனமான அந்த பிரயோசனம் ஆனது. பிரயோசனம் என்று சொல்ல அந்த சொல்லு இங்கிலீஷில் ப்ராஃபிட். அதை நான் சொல்ற லாபம் அல்லது ஆதாயம். Godliness is profitable. சம்பாத்தியத்தில் அது பெரும் கொள்ள, அது லாபம். தேவபக்தி கொள்ள லாபம். கொள்ள லாபம் அல்ல. 1 தீமோத்தேயு 6:6 தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அது சும்மா போனஸ் இல்ல, அது இந்த உலகத்திலேக்கும் இனி வரப்போற உலகத்துக்குமான போனஸ் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கிற ஒரு அழைப்பது. ஏன்னா நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறது தான் முதலாவது அழைப்பு நாம படிச்சிருக்கிறோம். அதான் முதல் வேலை. அந்த வேலைக்காக நம்முடைய உலகத்தில் மற்ற வேலைகள் எல்லாம். அதை நாம பொதுவான அழைப்பு, பொதுவான வேலை என்று நாம சொன்னாங்க. மற்றது குறிப்பான வேலை. குறிப்பான வேலையெல்லாம் பொதுவான வேலைக்காகத்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப கிறிஸ்தவ நாம படிச்சு கொண்டிருக்கோம். கொஞ்சம் குறைஞ்சா கூட நாம உள்ளுக்கு போயிடாது. அப்ப நாம முழு கிறிஸ்தவனா இருந்தா நாம அப்ப அந்த முழு கொள்ள லாபம் அனுபவிக்கலாம். இல்லாட்டி நாம லாபம் இல்ல, பெரிய நட்டம் தான் அடைவோம். அதுதான் நாம பார்த்து நாம கொஞ்சம் குறைஞ்சா கூட பெரிய நட்டம். நமக்கு பரலோகமே இல்ல இந்த உலகத்துல. நமக்கு அதுக்கு பிறகு முடிஞ்சு வச்சு கதை. கடைசி கட்டத்துல நாம ஓடி பந்தய பொருள் அடைக்க இல்லையாமன்னும் என்று சொன்னா பிறகு இவ்வளவு தூரம் ஓடி எவ்வளவு நட்டம் நமக்கு கடைசியில. அதனால முழு கிறிஸ்தவர்களாக நாம வாழ்றதாலதான் அப்ப நாம முழு கிறிஸ்தவ வாழ்ந்தா முழு பிஸி. நாம ஃபுல் பிஸி. எதுல பிஸி? பிஸி என்றா பிஸி என்றா நாம என்ன அர்த்தம்? நாங்க ஏதோ ஒண்ணுல பிசினஸ் ஆயிருக்கிறோம். பிஸில இருந்து பிசினஸ் வருது. பிசினஸ் என்று நாம சொல்ற அந்த இங்கிலீஷ் வேர்ட் பிசினஸ் என்றுதான் அது அதனுடைய அர்த்தம். நாம சரியான பிஸியா இருந்து கொண்டிருக்கிறோம். என்னதுல பிஸி? மெய்யான தேவ பக்தியில பிஸி. மெய் தேவ பக்திக்காகத்தான் நாம பிஸியா இருக்கிறபடியா அது எங்களுக்கு கொள்ள. நாம உதாரணம் நம்மள வேறு ஐயோ சரியான பிஸியா இருக்கிறோம். அந்த ஆதாயம் தர தொழில சரியா பிஸியா இருக்கிறோம். முழு கிறிஸ்தவனாக இருக்கிற அந்த வேலை தான் இந்த உலகத்துக்கு இனி வர போற உலகத்துக்குமான கொள்ள லாபத்துக்கான சுப வேலை உண்டு. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நாம இவ்வளவு எச்சரிப்புகளும் அந்த அப்போஸ்தலர்களும் தந்து கொண்டிருக்கிறோம் நம்மள. அதனால godliness had the promise. அதென்ன ப்ராமிஸ்? அது வாக்கு தத்துவம் என்று சொல்றது அது எங்களுக்கு ஷுவர். நாங்கள் இந்த பூமியில எல்லாரும் பிசினஸ் செய்யல பிசினஸ் செய்யறோம் என்று சொன்னா அது எந்த தொழிலா இருக்கட்டும் எல்லாம் அன்சர்டனிட்டி, அதாவது ஒன்றும் நிச்சயம் இல்லை. ஏனடா கர்த்தர் எதையும் எப்பயும் மாற்றலாம். அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுற அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இவ்வளவு வருமெண்ட் நாங்கள் அத ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இவ்வளவுதான் வருமானம் ஒரு முறையா சொல்ல
நாமல் விதைக்கிறோம் எவ்வளவு அறுப்போம் என்று உறுதியா சொல்லிடாது. இன்றைக்கு கடலை போறோம் எவ்வளவு அறுப்போம் என்று உறுதியா சொல்லிடாது. இன்றைக்கு கோஆபரேட்டிவ் போறோம் எவ்வளவு விற்போம் என்று உறுதியா சொல்லிடாது. இன்றைக்கு சேல்ஸ்ல இறங்கி நாம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போறோம் எவ்வளவு அது சேல்ஸ் ஆகும் ஒரு சொல்லிடாது. டாக்டர்ஸ் இவ்வளவு பிரியாசப்படுகிறோம், அவளுக்கு ஷுவர் இல்ல. கடவுளை மண்டாடுங்க சைனை தாங்கோ, அதுல ஒரு ஷுவர் இல்ல என்னன்னு காப்பாற்றுவோமோ. பில்டிங் கட்டுறீனம் எல்லாம் பிளான் பண்றீனம், அங்க கண்டின்ஜென்சிஸ் என்று கொஞ்சம் வச்சிருக்கிறேன். கண்டின்ஜென்சினா தச்சையெல்லாம் ஏதாவது நடந்துடலாம், ஷுவர் இல்ல. ஆனால் அடிச்சு ஷுவரா சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, அதுவும் கொள்ள லாபத்தோட இருக்கிற ஒரே ஒரு அழைப்பு, முழு கிறிஸ்தவரா வாழ்றான். ஆமே, அது இந்த உலகத்திலையும் ஷுவரா நாம நல்லா வாழ்றதுக்கும் இனி வரப்போற உலகத்திலையும் நல்லா வாழ்றதுக்கு அடிச்சு ஷுவர் பண்ணி தரக்கூடிய ஷுவர் பண்ணு எல்லாத்தையும் ஷுவர் ஆக்கிறவர். அதை அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவற்ற பேருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்ற பேருக்காக நாம வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக நாம வேலை செய்யல. சில வேலை மெய்ச்சமயத்தை உலகத்துக்கான பவுசுக்காக கிரவர் சில வழியில எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் அந்த இங்கிலாந்து சேர்த்து அதிகமாக அப்படித்தான் அது நடந்தது. அதான் பியூரிட்டன்ஸுக்கு பிடிக்கல. என்னடா இது, எங்களை போல சபை சேர்ச்சில இங்கிலாந்து சேர்ச் சொன்னா உங்களுக்கு உலகத்திலே ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து இருக்கிற ஒரு புழு. இந்த புழுக்காக சேர்ச்சுக்கல வாரிய. அப்படித்தான் சார்ல்ஸ் டார்வினுடைய அப்பன் எட்வர்ட் டார்வின் சம்திங், அவன் அந்தாலும் ஆங்கிலிக்கன் சேர்ச்சில மெம்பர். ஆனா கடவுளே இல்லை என்று மறுதளிச்சு கொண்டிருந்தார். அதனால ஒரு டாக்டர், அதனால ஒரு பிசிஷியன், ஆனாலும் கடவுள் இல்லை. அதனால சேர்ச் பக்கமே போறேன், கடவுள் இல்லை என்றார். அதுக்காக அவர் அப்பா அந்தாலும் பெரும் பெரும் பிசிஷியன். டார்வினுடைய அப்பாவும் ஒரு இன்வென்டர், கண்டுபிடிப்பாளர். அப்ப என்ன அந்த ராயல் சொசைட்டி, அதாவது நாம ஏற்கனவே நாம பார்க்க போற பல சயின்டிஸ்ட் அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டில இருந்து வர்றாங்க. அப்ப அவங்களோட பேர் போரோட தாங்களும் சேர்ந்து அடையாளம் காண்றதுக்கு தான் அங்க சேர்ச்சில மெம்பர்ஷிப். மற்றபடி கடவுளுக்காகவோ கிறிஸ்துவுக்காகவோ கிறிஸ்துவின் நிமித்தமோ ஒரு நாளும் சேர்ச்சுக்குள்ள போறது இல்லை. அதுக்காக அவங்க போராடி பார்த்தாங்க, இது சரி வராது, இதை திருத்தோணும் கொள்ளணும். கடைசியில் அவங்கள தள்ளி விட்டுட்டாங்களே எல்லாரும் படிக்க போக. நாங்கள் ஒரு நாடு கட்டுறோம் தான் கட்டுனாங்களே அமெரிக்காவை. ஆமா, கடவுள் மலை மேல் இருக்கிற பட்டணமா தான் அப்பயும் இதோ இப்பயும். ஆபிரகாமுக்காக தாவீதுக்காக நான் ஒரு குச்ச வச்சிருக்கிற மாதிரி இன்னும் வச்சு கொண்டிருக்கிறாரு அமெரிக்காவை. ஏண்டா அவங்க எனக்காக நாடு விட்டு கடல் கடந்து அந்த கடல் பிரயாணம் கண்டுபிடிச்சவையோட போயிட்டாங்க. இதுகளோட கடந்து மாரடிக்கல. எங்களுக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமா கிறிஸ்துவுக்காக நிக்கிற ஒரு இனம். அதனால கிறிஸ்துவுக்காக தேவ பக்திக்காகவே சமயத்துல நாம இருக்கிறோம். அதாவது மெய் சமயம் தானே அது, மற்ற ஒன்றும் சும்மா போலி சமயங்கள் தானே, ஒண்ணும் உண்மை இல்லை. அதனால நாங்கள் மெய்ச்சமயத்துக்காக நாங்கள் அதே எங்களோட பிசியா நாம அதுல இருக்கிறோம். அது சொல்றபடி நம்புறோம், அதை செய்யறோம். அதான் பிசி. அதை விட்டு கூட பைபிளே வாசிக்கொண்டு ஜபிச்சு கொண்டே பைபிளே வாசிச்சு ஜபிச்சு கொண்டே இருக்கிறதுக்கு பேர் தேவ பக்தி இல்ல. பைபிள் சொல்லுற அவலத்தையும் ஆதியாமத்தை வெளிப்படுத்துவதையும் ஒழுங்கா வாசிச்சு அதுல கடவுள் சொல்ற அவ்வளவு கட்டளைகளையும் நம்பி கீழ்படுகிறார்கள். அதனால அது குடும்பத்தை கட்டுறது, நாட்டை கட்டுறது, சபையை கட்டுறது, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ப்பு முறையில படிப்பிக்கிறது, செய்கிறது எல்லாமே கட்டளை. அதுதான் நமக்கு மிகுந்த ஆதாயம். அது சத்தியான ப்ராஃபிட் நமக்கு. நீதிமொழி 3:13-14, நீதிமொழி 3:13-14 ஞானத்தையும் புத்தியையும் பற்றி எங்களுக்கு கதைக்க தொடங்கு. ஞானத்தையும் புத்தியையும் பற்றி, விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவன். யாரு புத்திய ஆதாய கெயின் பண்றவன், யார்ட்ட சம்பாதிக்கிறவன் அவன் பாக்கியவன்.
அதன் வர்த்தகம், அந்த பிசினஸ் எந்த பிசினஸ்? ஞானத்தை கண்டடைகிறதும் புத்திய சம்பாதிக்கிற பிசினஸ். வெள்ளி பிசினஸ் பசும்பொன் பிசினஸை விட பெருசு. தங்கம் கண்டுபிடிச்சன், தங்க பால புதையல் கண்டுபிடிச்சன், வெள்ளி புதையல் கண்டுபிடிச்சன், நோபல் அந்த டைனமைட் புதையல் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் விட பெரிய புதையல் எது? ஞானத்தை கண்டுபிடிக்கிறதும் கண்டடைகிறதும் புத்திய ஆதாயமாக்குறதும், அந்த பிசினஸ். இப்ப வேலி பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஞானம் ஏதோ புத்தி என்று சொல்லுற. யோபு 30:28-18 எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம். எது புத்தி? தீமையை விட்டு விலகிறதே புத்தி. வேறொன்றும் இல்லை. What is wisdom? Fear of the Lord. The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானம். எது புத்தி? எது அண்டர்ஸ்டாண்டிங்? தீமையை விட்டு விலகிறது. தீமையா யோசிக்கிறது, தீமையா கற்பனை செய்கிறது, தீமையை பிணைக்கிறது, தீமையாக சகோதரர்களுக்குள்ள விரோதங்களை தூண்டுறது, இதெல்லாம் தீமை. ஐயோ இந்த தீமையில் அப்படி இல்லை. இல்ல கடவுளுக்குள்ள ஐயோ அப்படிப்பட்ட எந்த ஒரு கிரியைகளும் செயல்பாடுகளும் இல்லை என்று அந்த கேடுகட்ட புத்தியா யோசிக்காம இருக்கிறது. அத அப்படி வரமாட்டாலே அப்படி இருக்கிறாது, அது கர்த்தருக்கு முரணானது, ஐயோ என்று விட்டு விலகிறது. அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். What is understanding? Depart from evil. தீமையை விட்டு விலகிறதான் புத்தி. எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுறது. எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுறது. வைல்ட் கிரட்ஸ் பார்க்கிறது இல்ல ஞானம். மேட்ச் செய்கிறது இல்ல புத்தி. எது ஞானம்? எது புத்தி? கர்த்தருக்கு பயப்படுறது, தீமையை விட்டு விலகிறது. இது செய்த நீயோ கடவுள் பார்க்கிற செய்த நான் தான். ஓம் அது பிழைதான், அது இனி செய்ய மாட்டேன், நான் செய்துட்டேன். ஆனா அதுக்கு என்ன தண்டனையோ தாங்கோ, நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அதுதான் புத்தி. ஐயோ அப்ப அடிக்க போறேன் செய்த நீ ஐயா, நீ எதை கேட்கிறீர்கள்? என்ன சுத்தல், என்ன கம்பி நீட்டுதல்? இதுக்கு பேரு கம்பி நீட்டுறது. கம்பி நீட்டல் என்ன? அதுவும் தெரியும். இதற்காக தமிழ்ல மெரப தொடர்லையும் படிப்பிக்க வேண்டிய கம்பி நீட்டுறியாடோ நீ எனக்கு புத்தகத்தை கம்பி நீட்டல எழுதலாம். உண்ட கம்பி நீட்டல் எல்லாம் என்னட்ட சில அந்த கம்பியெல்லாம் குத்துவன் உன்ன திருப்பி அதெல்லாம் கவனமா ஒழுங்கா உள்ளது இல்லை இல்லைன்னு சொல்லிடணும். எனக்கு இப்படி எவ்வளவு கம்பி நீட்டி அடி வேண்டி இருக்கிறோம் நாங்கள் கடவுள்கிட்ட. ஏண்டா இந்த கம்பி நீட்ட மனுஷர் பிடிச்சிருக்கேராது, ஆனா கடவுள் வச்சு சாத்துறாரு எல்லாம். அதெல்லாம் பயந்து கடவுளுக்கு பயப்படுறான்டா புத்தி ஞானம் என்று கடைசியாக கண் திறக்கப்பட்டவன் சொல்றான். கண் திறக்கப்படுறான்டா அறிவுண்டாகுதல் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுறதா. இப்பயாவது அறிவு வந்துட்டது. ஐயோ சில பேருக்கு சாத்தினாத்தான் அறிவு வரும். கொண்டே சுவரோட தேய்ச்சாத்தான் அறிவு கண் திறக்கும் சில பேருக்கு. என்ன செய்கிறது? தேய்ச்சாவது கண் திறந்தா காணும். அதனால what is wisdom? Fear of God. What is understanding? Depart from evil. இதான் ஞானம் என்றா என்ன, புத்தி என்றா என்ன. அதை விட்டு போட்டு செய்வதை வடிவாக திருந்த இங்க வா, நீ செய்யறத என்னத்துக்கு செய்யற? கர்த்தருக்கு பயந்து செய்யறியா அல்லது உண்ட புகழ்ச்சிக்காக செய்யறியோ? கர்த்தருக்கு மகிமைக்காக செய்யாத எல்லாம் சுய நல. அது நமக்காக மனுஷ புகழ்ச்சிய நமக்காக செய்யற இது கர்த்தர் அதிவருக்கிற காரியம். கர்த்தர் மனுஷனை யாருக்காக படைச்சார்? தனக்காக படைச்சார். நாம செய்யறது எல்லாத்தையும் கர்த்தருக்காக செய்யப்பட வேண்டும். அதென்ன நம்மட பேருக்கு நம்மட புகழுக்கும் எந்த வீர தீர செயல இந்த வீர ஜோவாப் சொன்ன மாதிரி let's play the valor for the people of God and his city. கர்த்தருக்காயும் அவற்ற மக்களுக்காயும் ஆண்மையோட போராடுவோம்டா, விளையாடி காட்டுவோம் இந்த சண்டையை. கர்த்தர் கொடுத்தார் அதைத்தான். அதனால நாங்கள்
கத்தருக்காகவும் கத்தற்ற மக்களுக்காகவும் இந்த படிப்பு விளையாட்டை விளையாடி காட்டுவோம். கத்தர் அள்ளி கொடுப்பார். என்ன நீ கத்தருக்காக செய்யணும். நான் காரணம் உனக்கு, நீ வேற ஒன்றும் யோசிக்கல, கத்தருக்காக கேட்கிற அவ்வளவு. அதனால ஓப்பீரின் தங்கத்தை பசும் பொண்ணை விட பிறம் ஆதாயம் இது. அதான் பசும் பொண்ணை விட இது மிகுந்த ஆதாயம். எது? கத்தருக்கு பயமும் தீமையை விட்டு விலகலாம், அந்த ஞானமும் புத்தியும். அதனால தேவபக்தி எவ்வளவு பெரிய ஆதாயம், நமக்கு எவ்வளவு பெரிய ஆதாயம். அது அவசியமான ஆதாயம். பைபிள் விடுதலை சொல்லல, பசும் பொண்ணு இருக்கிறவன் ஹாப்பி மேன், பாக்கியவான். கத்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவசியமான விஷயம். ஆனா ஐயோ மாத்தாளே, நீ சரியா கன விஷயத்தை கவலைப்பட, தேவையானது ஒன்று ஒன்று இந்த உலகத்திலே ஒன்று, கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக. இரண்டாவது, அதிலே அது தேவபக்தி, அது அவசியமானது ஒன்று மட்டுமில்லை, அது அது இந்த உலகத்துக்கு விட சம்பாதிக்கக்கூடிய எந்த சம்பாதிப்பையும் விட பெரும் சொத்து. அது நமக்கு பெரும் சொத்து, பெரும் சொத்து. நம்முடைய கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, எல்லா இச்சையும் விட பெரும் அந்த ஆதாயம். அது இச்சிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அது எங்களுக்கு பெரிய நினைச்சு பார்க்க முடியாத ஆதாயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கு. மூன்றாவது godliness, அது சரியான பாதுகாப்பான ஆதாயம். பாதுகாப்பான ஆதாயம். நாம இந்த உலகத்தில் இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு படிச்சு, இவ்வளவு மார்க்ஸ் எடுத்து போட்டு அடுத்த வருஷம் கேட்ட மறந்து போச்சுன்றா. என்னடா இவ்வளவு படிச்ச நீ? இல்ல, அது நீங்க அது கிரேட் வண்டில் இருக்கைகளை சொல்லி தந்த நீங்கள், நான் இப்ப மறந்து போனேன். எவ்வளவு ஆதாயம், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நேரம் மார்க்ஸ் எடுத்தது அதுகள் எல்லாம். அப்படிதான் கணக்க நாம படிக்கிற படிப்பு, இந்த எந்த பெரிய சயின்டிஸ்ட் படிப்பு படிச்சாலும் மறந்து போகுது. அதனால அதுல மிச்சமா கடைசியில ஏதோ ஒரு சில பகுதிகள் நின்று கொண்டிருக்கு நமக்கு. ஆனா தேவபக்தி, தேவபக்தி அது நமக்கு எத்தனை தலைமுறைக்கும் பாதுகாப்பான விஷயம். அது இந்த உலகத்திலேயும் இனி வரப்போற உலகத்திலேயும் மிகவும் பாதுகாப்பான விஷயம். நாலாவது தேவபக்தி, அது நிச்சயமான ஆதாயம். அது நிச்சயமான ஆதாயம், ஷூரஸ்ட் ப்ராஃபிட். நான் சொல்றது காட்லினஸ் பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறேன். காட்லினஸ் மோஸ்ட் நெசசரி. இரண்டாவது காட்லினஸ் மோஸ்ட் சப்ஸ்டான்சியல் கெயின். மூன்றாவது காட்லினஸ் சேஃபஸ்ட் கெயின். நாலாவது காட்லினஸ் ஷூரஸ்ட் கெயின். நிச்சயமான ஆதாயம். வருமோ வராதோ, சரி பார்ப்போம், ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து, ஐயோ அப்படி ஒன்றுமே இல்லை. நாம முழு கிறிஸ்தவனா இருந்தா ஷுவர் ஷுவர் ஷுவர். நாம நீதி கண்டு விதைப்போம், கட்டாயம் நீதி கண்டு அறுப்போம். நீதி கண்டு விதைப்போம், நீதி கண்டு கட்டாயம் அறுப்போம். நீதி கண்டு கட்டாயம் அறுப்போம். அஞ்சாவது godliness. இந்த உலகத்திலேயும் இனி வரப்போற இந்த வாழ்க்கைக்கும் இனி வரப்போற வாழ்க்கைக்கும் ஆதாயம். இந்த வாழ்க்கைக்கும் இனி வரப்போற வாழ்க்கைக்கும் ஆதாயம். அப்படி ஒரு ஆதாயம் ஒருவரும் இல்ல, உழைக்க மேலாது. எவ்வளவு படிப்பு படிச்சு கடைசியில பெரும் கண்டுபிடிப்புகளும் செய்தாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சது. நாம் எவ்வளவு பெற்றும் உழைப்பாளிகளாக இருந்து சேர்த்து காணி பூமி வச்சா இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா தேவபக்தி இனி வரப்போற வாழ்க்கைக்கும் இப்பவே உழைச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். நாம இந்த வாழ்க்கைக்கும் உழைக்கிறோம், இனி வரப்போற வாழ்க்கைக்கும் அது பெரிய ஆதாயம். ஆறாவது தேவபக்தி, அது அது நிலைத்து நிற்கிற ஆதாயம். டியூரபிள், அது அழியாத ஆதாயம். இந்த உலகத்தில்
நாங்கள் படிக்கிற எங்களோட படிப்புகளோ அல்லது உழைப்புகளோ சந்தோஷப்பட்டு நாம சந்தோஷத்தாக அதை செய்து சம்பாதிச்சு வச்சாலும் அது அழிஞ்சு போகலாம். சந்தோஷம் கன நாளைக்கு இல்ல. அடுத்த டெஸ்ட்ல சில படிக்கிறே ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு எழும்பும். இந்த முறை நாம 95.5 ஆவரேஜ், அடுத்த முறை ஏதோ ஒரு பிரச்சனை 92 மாறுது. அப்ப நம்மளுடைய எந்த உழைப்புகளும் அது அழிவுக்குரிய உழைப்பா தான் இந்த உலகத்தில் இருக்குது. எங்களுடைய எந்த ஆனர்ஸ் இந்த முறை நாம சூப்பர் எக்ஸலன்சியா வாட் வி கால் ஐ டோன்ட் நோ வேற என்ன. சரி, அப்ப நாம இந்த முறை அப்படி இருக்கிறோம், அடுத்த முறையும் அப்படி இருக்கிறோம். என்ன அதெல்லாம் தொடர்ந்து இருப்போம்ன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? ஆனா தேவ பக்தி, மெய்யான தேவ பக்தி, அது ஷுவரா நமக்கு நிச்சயமான அந்த ஆசீர்வாத ஆதாயத்தை தருது. அதுல இருந்தா அவ்வளவுதான். இது இந்த முறை நல்ல பாட்டு பாடுறான் சார் போட்டதால அடுத்த முறை அவரோட கொஞ்சம் முருகர் அவர் மார்க்ஸை குறைச்சிருப்பார், முடிஞ்சு போச்சு நம்மளோட ப்ரொஃபிஷியன்சி. ஆனா கர்த்தருடைய வேலை இது. அந்த மெய்யான தேவ பக்தி அவர் முகம் பார்த்து போடுறவர் இல்ல, அவர் தன்னை கட்டளைப்படி செய்தால் அவர் அள்ளி போடுறார். அதனால சுவரா அவர் பலன் தர்ற கடவுள், அதை அழிக்கிறவர் இல்லை. எங்களுடைய இந்த உலகத்து லாபங்கள் அது முடிஞ்சு போயிடும். லாபம் எத்தனை நாளைக்கு நமக்கு லாபத்தை வச்சிருக்கிறது? உழைக்கிற காசுகளையும் பணமும் லாபம் எவ்வளவு காலத்துக்கு? ரிச்சஸ் இல்ல, ஐயோ நாங்கள் வச்சிருக்கிறோம் என்ன, கரையானுக்கும் திருப்பிடிக்காமலும் வச்சிருப்பியோ, அல்லது நான் பேங்க்ல கொள்ளையடிக்காம வச்சிருப்பியோ, ஐயோ நாம் நல்ல இதுல கொண்ட கடலுக்கு என்ன சுனாமி வராம காப்பாற்றுவியோ. ஐயா இந்த உலகத்துல ஒரு தினம் அழிக்க இயலாத ஒரு டைட்டானிக்ல நான் வச்சிருக்கேன், டைட்டானிக் கவிழாதோ. என்னத்தை வச்சு சொல்றா? இந்த உலகத்துல உண்ட ப்ராஃபிட்ஸ், உண்ட கம்ஃபர்ட், உண்ட ஆனர்ஸ், உன்னுடைய பிளஷர்ஸ் அழியாதண்டு. ஆனா மெய்யான தேவபக்தி ஒற்று காலம் ஒன்றாலையும் அழிக்க இயலாது. ஏனண்டா அது நிச்சயமா உயிரோட வாழ்ற கடவுளினுடைய வேலை அது. அதனால அவர் தர்ற இன்பம், அவர் தர்ற ஆதாயம், அவர் தர்ற ஆனர்ஸ், அவர் தர்ற கம்ஃபர்ட், அவர் தர்ற ப்ராஃபிட் ஒரு காலம் அளிக்கப்படுகிறது, அழியாது. அதனால கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனா இருக்கிறதா முழு கிறிஸ்தவனா இருக்கிறதா எது நமக்கு அதிக லாபம்? கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனா இருந்தா பெருநட்டம். ஆனா முழு கிறிஸ்தவனா இருந்தா நினைச்சு பார்க்க முடியாத லாபம் நமக்கு, இந்த வாழ்க்கைக்கும் இனி வர போற வாழ்க்கைக்கும். எனவே லாபம் இந்த வாழ்க்கை உலகத்தோட கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் 2 வாழ்க்கைக்கு சேர்த்து நாம உழைச்சு கொண்டிருக்கிறோம். அது 70 நிச்சயமா அடுத்த வாழ்க்கைக்கு. ஆரையா இப்படிப்பட்ட அந்த சரியான விவேகமான பிளான் ஸ்கீம் போடுறேன். இந்த உலகத்துல எந்த படிச்சவனாலும் அப்படி போட இயலாது. ஏன்னா அவரோட படிப்பு இந்த உலகத்தோட அழிகிற படிப்பு. நீங்கள் ஞானிகளோ உங்களுடைய ஞானம் உங்களோட கூட அழிய கடவுள். ஐயோ ஞானிகள் அங்க பாதாளத்தில் கிடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட வைக்கிற நீயும் என்ற பொன்னகரியே பொன்னால திரிஞ்சியே எங்க கிடக்கிறார் இப்ப? ஆனா மெய்யான தேவ பக்தி அல்ல, அவர்கள் இந்த உலகத்திலையும் இனி வர போற உலகத்திலையும் நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறோம். அதான் நீதிமான்கள், அதுதான் மெய்த்தேவ பக்தி. அதனால மனுஷனால வர புகழ்ச்சிக்காக இல்ல நாம ஓடுறது, கடவுள் எங்களை புகழ்ந்து அந்த உணர்வு தருவணும்ன்றது. அதனால அவருக்காக அவர் சொன்னபடி அவற்ற முழு கட்டளைப்படி வாழ்றதுக்கு தான் வாழ்றது நமக்கு புத்திசாலிக்கணும். அதுல இந்த 3 கன்சிடரேஷனோட நாங்கள் இதோட நிப்பாட்டோம். மிச்சமங்கல ஒரு 2-3 இருக்கு, அடுத்த முறை பார்ப்போம். அதுல இதுகள் நம்மள ஊண்டி கிளப்பி நம்மள துள்ளி கடவுளுடைய முழு கிறிஸ்தவராக இருக்கிறது நம்மளை ஆக்குவதாக, அதுக்கத்தான் இவ்வளத்தை நாம கதைக்கிறோம். ஏன்னா நாம இவ்வளவு ஓட்டமேறி கடைசியில பந்தய பொருளை இழந்துடக்கூடாதுன்றதுதான் இவ்வளவு ஊக்கமூட்டல்களும் கன்சிடரேஷன்ஸ் நாம கவனிச்சு கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆதாயம். கிறிஸ்து எங்களுக்கு ஒன்று அவருடைய முழு கற்பனையிலும் நாம கை கொண்டது முழு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு முழு மீட்பர் இருக்கிறோம். அதனால நாம முழு கிறிஸ்தவர்களா இருக்கலாது என்று யாராவது சொன்னா அது அவ்வளவு பெரிய வெக்கம். 3வது நாம மெய்த்தேவ பக்தி, அது மிகுந்த ஆதாயம் தர்ற ஒரு தொழில். அதனால அதே எங்களோட பிசினஸா கொண்டு எங்களோட சகல சப் பிசினஸையும் அதுக்கு நேராக ஒழுங்குபடுத்துவதனூடாக இந்த வாழ்க்கைக்கும்
இனி வரப்போற வாழ்க்கைக்கும் நாங்கள் பெரும் லாபம் அடைஞ்சி ஆக்களா வாழ கிறிஸ்து தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென்.